Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா HCG ஹார்மோன்னா என்ன, அது எந்த டைம்ல எடுத்தா கரெக்ட்டா இருக்கும், எதுக்கு early morning வந்து எடுக்க சொல்றாங்க, அதுக்கான ரீசன் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, மேடம் early morning வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்றீங்க, ஆனா ஹாஸ்பிடல் போனா எந்த டைம்ல எடுத்தாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வருது, சோ அது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுமையாக அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்னோட ப்ரெக்னன்சி டெஸ்ட் எந்த டைமில் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HCG ஹார்மோன்னா என்னன்னு பார்த்துடலாம். HCG ஹார்மோன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளசண்டால சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து சுரக்கும். இதை வச்சு உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ்னு அர்த்தம், 5 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்னு அர்த்தம். இதுவே 20 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட் டைம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் மட்டும்தான் நம்ம வந்து டீப் ஸ்லீப் வந்து பண்ணுவோம், வாட்டரும் வந்து அதிகமாக குடிக்க மாட்டோம், யூரின் அதிகமாக வந்து போக மாட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள HCG லெவல் வந்து அப்படியே பேலன்ஸாக வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிசல்ட் வந்து காமிச்சிரும். இதுவே நீங்கள் மார்னிங் வந்து யூரின் அதிகமாக போயிருப்பீங்க, அப்புறம் தண்ணி அதிகமாக குடிச்சிருப்பீங்க, ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா HCG ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு டபுள் கோடு விழுந்திருந்தாலும் லைட்டாக வந்து விழுந்திருக்கும். ஸோ இதை வச்சு வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லையோ அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இதுக்காக பயந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புல HCG ஹார்மோனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்திருக்கு அந்த டைமில் அப்படின்னு வந்து அர்த்தம். இதுவே நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் அதே டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே அதே வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா HCG ஹார்மோனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட டெஸ்ட் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக வந்து தெரியும், சீக்கிரமாக வந்து தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. ஸோ இதுதான் வந்து அர்த்தம். எனக்கு 8 months இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து 5 days வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க வந்திருந்தாங்க. டாக்டர் கிட்ட காமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா HCG ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு நெகட்டிவ் தான் வந்து வந்திருக்கு, பாசிட்டிவ் கூட வரல, நெகட்டிவ் தான் வந்திருக்கு. இருந்தாலும் டாக்டர் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 1 week டேப்லெட் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து HCG ஹார்மோன் வந்து கம்மியாக உங்கள் உடம்புல வந்து சுரக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் தான் வரும், பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ்ங்கிறது தான் வந்து காமிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நல்லா வெயிட் பண்ணி உங்கள் உடம்புல HCG ஹார்மோனோட லெவல் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணால் வந்து பாசிட்டிவ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டாக்டர் வந்து 1 week கழித்து வந்து வர சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மார்னிங் எடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், சிலருக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுவே வந்து நாள் கணக்கு வந்து அதிகமாகிருச்சு, இதுவே வந்து ஒரு 50 நாள் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா லெவல் வந்து அதிகமாக இருக்கும், சீக்கிரம் வந்து தெரிஞ்சிடும். இதுவே உங்களுக்கு வந்து இப்போ தான் தள்ளி போயிருக்கு, 5 நாள் தான் ஆகுது, 2 நாள் தான் ஆகுது, 10 நாள் தான் ஆகுது அப்படின்னா சிலருக்கு வந்து அந்த மாதிரி வந்து தெரியாது, சீக்கிரமாக வந்து காமிக்காது. ஸோ HCG ஹார்மோனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றதோ டேப்லெட் சாப்பிட்றதோ இதெல்லாம் வந்து இல்லாமல் நேச்சுரலாக நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான டைம் வந்து சொல்லலாம். ஆனால் ஏர்லி மார்னிங் மட்டும் தான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூரின் போனது லாஸ்ட்டாக போனது வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 6 மணி நேரம் கேப்பில் வந்து நீங்கள் யூரின் போயிருக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட HCG லெவல் வந்து கரெக்டாக வந்து இருக்கும், பாசிட்டிவ் வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.